ஸ்ரீ தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகர் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர் திரு என் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள ஆளுமைகள் அனைவருக்கும் என் உத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச யோகா தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி பற்றி சில கருத்துக்களை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். யோகா இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் இந்த உலகிற்கு கொடுத்த அரிய கொடையாகும். உலக மக்களுக்கு யோகாவை பற்றி எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலில் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இத்தினம் தொடங்கப்பட்டது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி இத்தினத்தை கொண்டாட ஒரு சிறப்பு காரணம் உள்ளது. ஏனெனில் இத்தினம் வடக்கு ரேகைகளில் மிக நீண்ட நாளாக இருப்பதால் இத்தினம் குறிப்பிடத்தக்க காரணமாக உள்ளது. யோகா செய்வதன் மூலம் நம் உடல் நலத்திற்கும் மனதுக்கும் நலம் தருகிறது. உடல் ரீதியாக மட்டுமல்ல, உளவியல் ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கவும் யோகா உதவுகிறது. யோகா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருந்து பெறப்பட்டது. இதன் அர்த்தம் உடலையும் மனதையும் ஒன்றுபடுத்துவது ஆகும். நாம் தினந்தோறும் யோகா செய்து வந்தால் நம் உடல் நலன் பெறும். நாம் தினமும் எல்லா யோகாக்களையும் செய்ய முடியவில்லை என்றாலும் சில யோகாக்களை அட்டவணைப்படுத்தி செய்து வந்தால் நம் உடல் நலமாக இருக்கும். நீண்ட நாள் நீடித்து வாழலாம். யோகா செய்வதில் மொத்தம் 4 வகைகள் உள்ளன. 1 உட்கார்ந்து செய்யும் யோகாக்கள், 2 நின்று கொண்டு செய்யும் யோகாக்கள், 3 குப்புற படுத்துக் கொண்டு செய்யும் யோகாக்கள், 4 மல்லாக்க படுத்துக் கொண்டு செய்யும் யோகாக்கள். நன்றி, வணக்கம்.